வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் கீழை திருக்காட்டுப்பள்ளி என்னும் பாடல் பெற்ற சிவதலத்தை தான் பார்க்கின்றோம். கீழை திருக்காட்டுப்பள்ளி போல் மேலை திருக்காட்டுப்பள்ளி என்னும் பாடல் பெற்ற ஊர் ஒன்றும் உள்ளது. நாம் இக்காணொளியில் கீழை திருக்காட்டுப்பள்ளி கோயிலை தான் பார்க்க போகின்றோம். இக்கோயில் சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவெண்காட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. மேற்கு பார்த்த கோயில்கள் அரிதாகவே பார்க்க முடியும். அந்த வகையில் இக்கோயிலும் மேற்கு பார்த்த கோயிலாகும். கோயிலின் வாயிலை கடந்து வலதுபுறம் பார்த்தால் ஒரு சதுர வடிவ ஆவுடையாரில் 2 பானங்கள் கொண்ட ஒரு சிவலிங்கமும் மேலும் அதன் அருகில் 2 சிவலிங்கங்களும் உள்ளன. அதற்கும் அருகில் நண்டு வழிபட்ட விநாயகர் சன்னதி உள்ளது. நுழைவாயிலின் இடதுபுறம் பார்த்தால் 2 பெரிய சிவலிங்கங்களும் அவற்றிற்கு அருகில் முருகர் வள்ளி தேவானையுடன் தனி சன்னதியில் உள்ளார். கோவிலை வலம் வந்தவாறே கோவிலை பற்றி பார்ப்போம். இறைவன் ஆரண்ய சுந்தரேஸ்வரர் மேற்கு நோக்கியவாறு அருள் புரிகிறார். இறைவி அகிலாண்ட நாயகி தெற்கு பார்த்தவாறு அருள் புரிகின்றார். இறைவனை ஆரண்ய முனிவர் வழிபட்டதால் இறைவனை ஆரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கோயிலுக்கு வெளியே குளம் உள்ளது. அக்குளத்தை அமிர்த தீர்த்தம் என்கிறார்கள். கோயிலின் தலவிருட்சம் பன்னீர் மரமாகும். கோயிலின் கிழக்கு பக்கம் பைரவர், சூரியன், சந்திரன் ஆகிய கடவுள்களும் உள்ளனர். 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் சுவாமிகள் இக்கோயில் இறைவனை போற்றி ஒரு பதிகம் பாடியுள்ளார். இக்கோயில் கற்றளி கோயிலாகும். கோட்டச்சுவற்றில் துர்க்கை, பிரம்மா, லிங்கோத்பவரோ அல்லது பெருமாளோ காணப்படவில்லை. சண்டிகேஸ்வரர் உள்ளார். தெற்கு பக்க கோட்டச்சுவற்றில் ராஜயோக தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் உள்ளார். அவருடன் சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகிய 4 சீடர்களோடு மேலும் 2 சீடர்கள் அவரின் காலின் கீழ் உள்ளனர். வழக்கமாக 4 சீடர்களுடன் காணப்படும் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இங்கு 6 சீடர்களுடன் காணப்படுகிறார். அதே போன்று தெற்கு கோட்டச்சுவற்றில் பூதகணம் ஒன்று நாதஸ்வரம் போன்ற ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போன்று உள்ளது. அதற்கு அடுத்து மன்னர் ஒருவர் சிவலிங்கத்துடன் இருப்பது போன்ற புடைப்புச் சிற்பம் ஒன்றும் உள்ளது. இவற்றையெல்லாம் கடந்து வந்தால் மேற்கு பக்கம் நண்டு வணங்கிய விநாயகர் உள்ளார். இவரை கற்கட கணபதி என்று அழைக்கிறார்கள். அதாவது கந்தர்வன் சாபத்தால் நண்டாகி இந்த விநாயகரை வணங்கி சாப விமோசனம் பெற்றார் என்பதுதான் இந்த விநாயகருக்கு சிறப்பாகும். நன்றி தமிழ் உறவுகளே. நாம் மற்றொரு சிவதல காணொளியில் சந்திப்போம்.